என்னாச்சு இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா காணாமே. மணி வேற 2:30 ஆயிடுச்சு. ஹாய் மேடம். ஹாய். ஏன் ரொம்ப பயப்படுறீங்க கிட்ட வந்தா? ஒன்றும் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? என் லவர் வராங்க. லவ்வரா? உங்களுக்கு லவ்வர் ஆல்ரெடி இருக்காங்களா? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? நீங்கள் லவ் பண்ணலாம், ஆனால் உங்களை நான் லவ் பண்ணுறேனே. அச்சோ. தூரமாக இங்கேருந்து பார்த்துட்டு வந்து லவர்லாம் இருக்காதுன்னு பார்த்து நான் தூரத்துலேருந்து உங்களை பார்த்தேங்க. பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தீங்களா, சரி நான் உங்களை லவ் பண்ணலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் வேறு லவருக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஐயோ அப்படிதான் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அப்படி எல்லாருமே ஆல்ரெடி ஆள் இருக்குன்னா என்ன மாதிரியான சின்ன பசங்களாம் எப்படி லவ் பண்ணுறது? எங்கெல்லாம் பார்த்தா சின்ன பசங்களாம் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, ஒரு ஆளுக்கு உண்மையாக இருக்கணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு லவ் பண்ணேன், அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் லவ் இன்னும் பண்ணவே இல்லையே. நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகி அடுத்த லவ் போயிட்டே இருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் லவ்க்கு யாராவது வேணும்ல எனக்கு. நான் என்ன பண்ணேன், என்னை விட நிறைய பேர் இருக்காங்க, வேறு ஆள்கிட்ட போய் ட்ரை பண்ணி பாருங்க. அது இது என்னங்க, மனசுக்கு பிடிச்சவங்க தான் ட்ரை பண்ண முடியும். உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே பட்டாம்பூச்செல்லாம் மனசுக்குள்ளே பறகுது, கலர் கலராக பறகுது. நீங்கள் இப்படி எதாவது கலாய்க்காதீங்க. ஏதாவது வேணா கூட சொல்லுங்க, உங்களுக்கு எதாவது வேணும் வாங்கி தர வேணும். எனக்கு உங்கள் மனசு தாங்க வேணும், வேற எதுவுமே எனக்கு வேணாங்க. உங்கள் மனசு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. என்னங்க, எனக்கே வண்டி டைம் ஆயிடுச்சுன்னு நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் வேற எங்க? நான் கார் வச்சிருக்கேங்க, வாங்க நம்ம காரில் போகலாம். ஐயோப்பா, கார் தான் வேணாம் எனக்கு. காரை வேணா நீங்கள் வச்சுக்கிங்க, சாய் வேணா எடுத்து வந்து தந்துடுறாங்க, வச்சுக்கிங்க. ஐயோப்பா, உங்கள் அழகுக்காக என் காரு, என் வீடு, என் வீட்டு தோட்டம் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேங்க. என்னை லவ் பண்ணுங்க. காரு வீடு தான் வேணாம், எனக்கு மனசு தான் முக்கியம். நான் எங்கள்கிட்டையும் மனசுலாம் இல்லையா? எங்ககிட்டயும் 4 மனசு 5 மனசுலாம் இருக்கு. அது நீங்களே வச்சுக்கோங்க. அதில் ஒரு மனசை நீங்கள் இருந்துக்குங்க. சொல்லுங்க, வெக்கப்படும் போது எவ்வளோ அழகா இருக்கீங்க. என்னங்க பொங்க. ஐயோ ஏங்க என்னை கலாய்க்காதீங்க. கலாய்க்கல, இது என்னங்க? அது யாரோட லிப்புங்க? என்னோட லிப்பா? எப்பங்க முத்தம் கொடுத்தேன்? கனவுலியா? ஐயோ, கனவுல முத்தம் கொடுத்தது நெஞ்சில் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. சிரிக்காதீங்க, சொல்லுங்க. பார்த்தீங்களா, வைக்க போறீங்க. அப்போ நான் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து யார் லிப்பும் இல்லை, அது வந்து அது எனக்கு வந்து ஒரு இதாக இருந்ததுனால குத்திருக்கேன். எதா இருந்ததுனால குத்திருக்கீங்க? பிடிக்கும் லிப். என்னோட அன்பு பாசம் உங்களை வந்து அப்படியே தூண்டிடுச்சுனால குத்திருக்கீங்களா? வண்டிக்காரங்க வேற வரல, நீங்க வேற இப்படி வண்டிக்காரங்க நான் உங்க மனசுக்காரன் வீட்டுக்காரன்னு வச்சுக்கீங்களேன். நான் உங்களை அழைச்சிட்டு போறேங்க. வீட்டுக்காரா? ஆமா. என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? வண்டிக்காரர் டிபில கூட அவர் தான் இருக்காரு. டிபிலியா? எங்க காட்டுங்க டிபியை. அதான் காட்ட மாட்டேன். அதான் பாத்தீங்களா? அப்ப இல்ல, ஏன்னா உங்க இருக்காங்க, உண்மையாவே இருக்காங்க. அவர் இருக்கலாங்க, என் மனசுல நீங்க இருக்கீங்க. என்னங்க அவருக்கு இப்ப நான் நின்று பேசினா கூட உங்க என்னை வைவாங்க. நான் உங்களை வைய மாட்டேன். நீங்க அவர் வைவாரு. இந்த அண்ணன்ட்ட கூட பேசுங்க, இந்த அண்ணன்ட்ட பேசுங்க, நான் வைய மாட்டேங்க. கண்டிஷனா இருந்தாக்கா அது வந்து லவ் கிடையாது. லவ்னா நான் நம்பிக்கை வேணுங்க. நான் உங்களை நம்புறேங்க. நீங்க பேசிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் என்னங்க சொல்ல வரீங்க? ஏங்க நீ வண்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சுங்க. டைம் ஆயிடுச்சா? சரி விடுங்க, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. நான் வந்து சும்மா உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலான்னு வந்தேன். அதனால உங்களை வந்து கொஞ்சம் கலாய்ச்சி என்னென்ன பண்ணலாம், கொஞ்சம் வெக்கப்படுறீங்களா, கோவப்படுறீங்களான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் லவர் வந்துருவார்லாம் சொல்றீங்க. அந்த லவர் பேர் என்னங்க? என் பேர் கருவா. கருவாயா? கருவாவா கருவாய்? கருவா. கருவா லவர். பாருங்க, உங்கள் லவர் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னே வெக்கப்படுறாங்க. கருவா லவர். சரி சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷாலு. ஷாலு. இந்த பேர் யாருங்க வச்சா? ஷாலு நானே வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஷாலு. அவங்களே வச்சுக்கிட்டாங்களாங்க? எல்லாருக்கும் வேற யாராவது வைப்பாங்க, உங்களுக்குலாம் நீங்களே வச்சுருப்பீங்க. எங்கள் ஆயா வச்சாங்க, எனக்கு அந்த பேர் பிடிக்கலன்ட்டு நான் வேற பேர் நானே வச்சுக்கிட்டேன். நீங்களே வச்சுக்கிட்டீங்க? உங்கள் ஆயா ஒன்றும் சொல்லியா? வஞ்சங்க, இப்போ இதே பழக்கமாயிடுச்சு. என் வீட்லேயும் வச்சுருக்கேன், எனக்கு ராம்சாமின்னு பேர். நல்லா இருக்குது, பார்த்துக்குங்க. அதான் நானே எனக்கு ட்ரெண்டாகவே இல்லை. ட்ரெண்டாக தானே இல்லை. என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்கு அண்ணா கருவானே வச்சுக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தர் இல்லை. அந்த அளவு ஒருத்தர் இல்லையா? சே உங்கள் லவர் அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்றீங்களேங்க. அதில் பாதி இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு பேர் அதே போதும். அதே போதுமா? ராம்சாமின்னே இருக்குங்கிறீங்களா? சரி ஓகேங்க. திருநங்கையா மாறி எவ்வளோ நாள் ஆகுது? நான் மாதிரி 5 வருஷம். 6 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து சொல்லியிருப்பீங்களா முதல்ல நான் திருநங்கையாக மாறணும்? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் மட்டும் தான் பண்ணாங்களா? உங்களை ஓட விட்டு வதக்கலையா? என்ன எல்லாமே பண்ணாங்க, அடித்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. கலங்குறீங்க உடனே சொன்னோடனே. சரிங்க, நான் ஏதோ காமெடிக்காக உதக்கலையான்னு கேட்டேன், அதுக்காக அழுகுறீங்க. அழுவாதீங்க. இல்லைங்க, கீழே விழுந்துடாதீங்க, பின்னாடி போகிறீங்க. அதான் அழுகாமல் சொல்லுங்கள். சரி, இப்போ அடிக்க வந்து என்ன சொன்னேன்? அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் வந்து சொல்லிட்டேன், என்னால் எனக்கு இப்படி இது தோணுது, என்னால் மாற்றிக்க முடியலை சரின்ட்டு சொன்னேன். அவங்களையும் இப்போ தான் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, எல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க.
எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் இருக்க முடியும். என்னை விடுறீங்களா இல்லை நான் போய் எங்கிட்ட ஓடி போயிடுவேன், எதா பண்ணிக்குவேன். எனக்கு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் அண்ணன் என்னை சும்மா சும்மா அடிப்பான். நான் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சனால, நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு தெரிஞ்சனால எங்கள் அண்ணன் வந்து என்னை கிச்சனுக்குள்ளே போக விட மாட்டான். வீட்டில் ஒத்த வேலை கூட என்னை பார்க்க விட மாட்டான். இப்போ உங்கள் அண்ணன் நீங்கள் மாறினதுக்கு அப்புறம் உங்கள் அண்ணன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஆனால் 2 பேரும் பேச மாட்டார். அவரும் உங்கள்கிட்ட இன்ன வரையும் பேசணும். அதோட ஃபீல்லாம் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவேன். அவர் கல்யாணம் ஆகிடுச்சா உங்கள் அண்ணனுக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும். ஏன் ஆகலை தெரியல. சில பேர் ஒன்னால தான் ஆகலை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அது சும்மா 2-3 வார்த்தை சொல்கிறாங்க. அதான் நான் கண்டுக்க மாட்டேன். நானே அவன் பேச மாட்டேன். இப்போ நீங்கள் வீட்டோட இருக்கீங்களா தனியாக இருக்கீங்களா? நான் தனியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன். கோரிப்பாளையத்தில். இப்போ ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ செலவாச்சு? அது யாரு காசு செலவு பண்ணது? அது வந்து எல்லாமே எங்கள் ஆயா தான் எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஆயானா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி? ஆமாம், எங்கள் ஆயா. அவங்க பேர் வந்து நான்கடல் கீர்த்தனா. ஜல்லிக்கட்டு மாடு தான் வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடுலாம் வச்சுருக்காங்க. ஃபேமஸான நான்கடல் படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? பரவாயில்லையேங்க. அந்த படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கூட வருவாங்க. சரி, நான் பார்க்குறேங்க வீட்டில் போய். அப்போ நீங்கள் அந்த என்னைக்கு படத்தில் நடிக்க போகிறீங்க? ஹீரோயின் மாதிரி இருக்கீங்களே. ஐயப்பா, அதுக்காக வாய்ப்பு வந்தால் நடிப்பேன் நான். சரி விடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு வரும். வருமா? வரும். நீங்கள் சொல்லிட்டீங்களே, சரி பார்ப்போம். நீங்கள் என்ன ஐ லவ்யூன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வாய்ப்பு வரும். அது மட்டும் வாய்ப்பு பண்ணுறீங்க? கருவா மட்டும் இல்லை, வேணாம். எனக்கு படம் வாய்ப்பே வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். சரி, ஓகே. என்ன லவ் பண்ணலாம்னா வாய்ப்பு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட வயசு என்னன்னு சொல்ல முடியும்? எனக்கு வயசு 23. 23 தானா? எப்படிங்க? ஆமாம், நான் 18 வயசுலேயும் வந்து வந்துட்டேன். 18 வயசுலேயே ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை வயசு தான் ஆகணும் அப்படின்லாம் ரூல்ஸ் கிடையாது. இதில் 18 வயசுக்கு மேலே தான் நம்ம மேஜர் நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ண முடியும். அது கம்மியாக நம்ம பண்ண முடியாது. ஓகே. போலீஸ் வருதோ? போலீஸு இல்லையா? ஆமாம், போலீஸ் தான்.